நமக்குள்ளேயே ஒரு முதலாளி, கட்டளையிடுபவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அது நல்ல நேரமா இருந்ததுன்னா, நல்லதெல்லாம் சொல்லுவாரு. அதாவது இதை இதை செய்யுங்க, இதை இதை செய்யு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நமக்கு கட்டளையிட்டுக்கிட்டே இருக்கும். பசி ஆயிடுச்சுன்னா தெரியும். உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல மற்றவங்களுக்கு தெரியுங்கிறத விட, நமக்கு தெரியறது தான் ரொம்ப விசேஷமான இந்த உடல் அமைப்பு. அதுலேயும் நன்மை, தீமைகள் வருவதையும் நமக்கு தெரியப்படுத்தும். அதேபோல இந்த காரியம் இப்ப செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரியப்படுது. இதுதான் கடவுளுடைய அனுக்கிரகம். அதுக்கு பேரு தான் மனம் என்று சொல்லக்கூடியது. சந்திரன், கிரகங்கள்ல சந்திரன். இந்த சந்திரன் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம், உபநட்சத்திரம் வழியாக ஒரு முடிவு 10 நிமிடத்துக்கு முன்னால வேற ஏதாவது எடுத்திருப்போம். ஆனா 10 நிமிடம் கழித்து அந்த முடிவே அப்படியே மாறுபடும். அதற்கும் முடிவு எடுத்தது நாமளா தான் இருக்கணும். அந்த முடிவை சம்மதிச்சு மறுபடியும் வேற முடிவா இருந்தாலும் அந்த முடிவையும் நாம சரி செய்து அந்த முடிவையும் நாம் செய்வோம். அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் நட்சத்திரம் வழியாக, உபநட்சத்திரம் வழியாக, உபநட்சத்திரம் வழியாக நம் மனதை, நம்மை இயக்குகிறான். அது மனுஷனை மட்டும்தான். அதுக்குத்தான் பேர் மனுஷன். மனுஷன், மனதுள்ளவன் மனிதன். அதில் சந்திரனுக்கு பெரும் பங்குண்டு. நன்றி.